வணக்கம். இந்த வாரம் சுக்கு உருண்டை செஞ்சு உங்களுக்கெல்லாம் அது ஒரு மருந்து. ஏன்னா விருந்தோடு சேர்த்து மருந்து வரணுமா இல்லையா? எல்லோரும் மருந்து இல்லாமல் விருந்து சாப்பிட்டா மருந்து எப்படி ஆகிறது? அதனால் சுக்கு உருண்டை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வைக்க போகிறேன். சுக்கு உருண்டைக்கு தேவையானது இது சுக்கு, இது தயிர். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ நைட்டில் நம்ம சுக்கை தயிரை ஊற்றி இந்த சுக்கை ஊற போட்டுறோம். நாங்கள் ஊற போட்டு இதை வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சுக்கை நம்ம வலுவலு தயிரை ஊற்றி அரைக்கிறோம். அரைச்சி அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த சுக்கை நல்லா தட்டி அரைக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த ஊறினதுனால இந்த சுக்கு பார்த்தீங்களா அப்படி பிச்சு வந்துடுது. ஊறலைன்னா அது வராது. குறைஞ்சது ராத்திரிக்கு ஊற வைக்கிறது காலையிலேருந்து ஒரு 10 மணி நேரம் ஊறணும். ஊற போட்டால் நல்லா ஊறிடும். இல்லைங்களா? இது மாதிரி ஊற வைக்கணும். சுக்கு நல்லா ஊறினதுனால பார்த்தீங்களா வலுவல்னு நல்லா அரைப்பட்டு போச்சு. ஊறலைன்னா தொழிலே அரைப்படாது. அதனால் சுமார் 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும் தயிரில். அப்படி ஊற வச்சாட்டே அப்படி வலுவல்னு அரைக்க முடியும். இப்போ வலுவல்னு இதை அரைச்சி வச்சுருக்கோம். இது நெய். இது பெருங்காயம். இந்த நெய் ஊற்றிருக்கிறதுக்கும் இந்த பெருங்காயத்துக்கும் அந்த சுக்குக்கு இந்த பொறுமலை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வயிற்று பொறுமலை இந்த சுக்கும் இந்த பெருங்காயம் தான் எடுக்கிறது. கொஞ்சம் உரப்பாக இருக்கும்னே இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுறோம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறோம். ஏன்னா இந்த இது வேகணும்ல, அதனால் நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப பொறுமலாக இருக்குன்னு ஏப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு இதில் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே வாயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடித்தாலும் சரி, இல்லை காப்பி குடித்தாலும் சரி, அது ரொம்ப சீரண சக்தியாக செமிக்கும். வகுத்து பொறுமலெல்லாம் கேட்குறது இந்த சுக்கு. ரெண்டாவது தயிர் வயிற்றால போனால் நிப்பாட்டுறது தயிர். இந்த பெருங்காயம் செமிக்கிறதுக்கு. ரொம்ப உரப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போடுறோம். ரொம்ப ஒன்றும் செலவில்லை. தயிரில் மாத்திரம் ஊற வச்சுருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. தயிரில் நல்லா 10 மணி நேரம் ஊறிடுச்சுன்னு சொன்னால் அது தட்டி இது பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அரைப்படாது, சக்கையாக இருக்கும். தயிரில் ஊறிடுச்சுன்னு சொன்னால் எந்த கஷ்டமும் இல்லை. அப்படியே போட்டதும் அரைச்சதுமே தயிரவே ஊற்றி அரைக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க வேணாம். தயிரவே ஊற்றி அரைச்சி ரொம்ப உரப்பாக இருக்கும்னே அந்த மண்டவெல்லம் போட்டிருக்கோம். ஒரு வாடை அப்படி ஜம்முன்னு வருது. நல்லா சுக்குக்களி மாதிரி வெந்து போச்சு பாருங்கள். அப்படியே கையில் தொட்டு பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா வெந்து போச்சு. அப்படியே இறக்கிடுறோம். இப்போ நம்ம கறிமீன் சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரியாக வயிறு செமிக்க மாட்டேங்குது, ஜீரண சக்தி ஆகலை. அப்படியே பாத்திரத்தில் எடுத்து ஆரவு நம்ம வச்சுட்டு சின்ன ஒரு மிளகு கொஞ்சம் பெருசாக அப்படியே விட்டு வாயில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அப்படியே அந்த பொறுமல் பூரா செமிச்சிடும். சுக்குருண்டை பாரம்மா, நல்ல மருந்து தானம்மா, பிணியை தீர்த்து விடுதம்மா, வயிற்று பொறுமலை தீக்கும் மருந்தம்மா, வயிற்று பொறுமலை தீக்கும் மருந்தம்மா, கண்கண்ட மருந்தம்மா, கை மேலே பழனம்மா,
கண்கண்ட மருந்தம்மா கை மேலே பழனம்மா கிராமத்து மருந்து தானம்மா பறவை பாட்டி சொன்ன மருந்தம்மா கிராமத்து மருந்து தானம்மா பறவை பாட்டி சொன்ன மருந்தம்மா. சுக்கு உருண்டை அப்படியே ஆரம்பமே அப்படியே லேசாக நெய்யை தொட்டாலும் சரி எண்ணெய் தொட்டாலும் சரி அப்படியே லேசாக அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் ஆற விட்டுறணும். அப்படியே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அப்படியே வெயிலில் வைக்கக்கூடாது, நிழல் காய்ச்சலா பார்த்தீங்களா, அப்படியே கையில் ஒட்டாத அளவுக்கு ஒன்று எண்ணெயோ நெய்யோ எதனாலும் நீங்கள் கையில் தொட்டுக்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே வயிற்று ரொம்ப பொறுமலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், வெளியே ஜீரண சக்தி ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு உருண்டை எடுத்து அப்படியே வாயில் போட்டோம், கொஞ்சோண்டு வெண்ணி தண்ணி வாயில் ஊற்றிட்டோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ஜீரண சக்தி ஆகும். இந்த வாரம் சுக்கு உருண்டை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே.